this tournament they dedicate himself அப்படின்னு தான் சொல்லணும். himself or herself anything else. அவ்வளோதான். ஸோ பங்கமான வேலை எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோமா? யாருக்குப்பா? போடுங்கப்பா. அவ்வளோதான். நம்ம அம்பையருக்கு தான் இப்போ இன்ட்ரோ. அவ்வளோ பாருங்க, கெத்தா அப்படியே வராரு பாருங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நவீன் அம்பையர் தான் வந்து உள்ளே வந்திருக்கா அப்படி. ஸோ அதை தொடர்ந்து அவரோட இந்த மேட்ச்சில் அடுத்த ஒரு அம்பையர் யாரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச சர்மாஜி விமல் சர்மா. அவரை வந்து ரோஹித் சர்மா ஃபேனு, அதனால் சர்மாவை சேர்த்துக்கிட்டா அப்படி நாங்களும் அப்படியே வந்து கூப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்ற வேலையை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேருமே தரமான ஒரு அம்பையர்ஸு. இவங்க தான்ப்பா இந்த மேட்ச்சுக்கு வந்து ஆன் ஃபீல்டுக்கு வந்து அம்பையரிங் பண்ண போகிறது. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மேட்சுக்கு போமா? மறுபடியும் நான் என் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறேன்ப்பா. மூச்சு வாங்குது சவா. சரி இருந்துருப்பது. காலை வணக்கம்ப்பா மறுபடியும் எல்லாருக்கும். கமெண்ட்ரி இல்லைங்க யாருன்னு. ஸோ இன்னிங்ஸு நான் தான் வந்து கமெண்ட்ரி பண்ண போகிறேன். வழக்கம் போல் அளவுரை களவு இருக்காது, கூச்சலுக்கு அதெல்லாமே வந்து இடமே இருக்காது. ரொம்ப வைபாக இருக்கும். நம்பி பார்க்கலாம். சவுண்டை மட்டும் கம்மியாக வச்சு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்பப்போ கற்று எப்பப்போ வைபாவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் ஏன்டா கத்துறேன்னு கேட்டிங்கன்னா அது அப்படித்தான். ஸோ முதல் மேட்ச், இன்றைய பொழுதோட முதல் இன்னிங்ஸோட முதல் பால் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட்? மொத்த பால் ஷார்ட் பிச்சு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் தூக்கி போட்டு பரவாயில்லப்போ எனக்கு அந்த பாலும் வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்கப்பட்ட ஒரு அடி எக்ஸ்ட்ரா கவர் தலைமையில். மங்களகரமாக 6ல் ஆரம்பிச்சிருக்கோம். பெட்டர் பால்ப்பா மச் பெட்டர் பால் முதல் பாலை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா முதல் பால் வந்து ரொம்ப ஷார்ட்டிஷாக போட்டார். ஆனால் இந்த பால் கொஞ்சம் டீசன்ட் பால் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்ன டீமுக்கிட்டே மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் செலக்ட் வர்சஸ் பிசிசி, இவங்க 2 பேருக்கிட்டே தான் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து அந்த ஒரு டாட் பாலுக்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்க. அருமையான காலை பொழுது. காலையிலே வந்து நல்லா வான மேக மூட்டத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸோடையும் காணப்படுகிறது. மறுபடியும் பெட்டர் லென்த். ஓகே, கொஞ்சம் முதல் பால் தான் வந்து கை வரல, வேற ஒன்றும் இல்லை. வார்ம் அப் வந்து அண்ணன் பண்ணல, அதான் அந்த பால் லூஸ் ஆயிடுச்சு. மற்ற பால் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு அடி மாட்டானா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பாயிண்ட் இல்லாமல் கவர் பாயிண்ட் இருந்தால் மேபி ஒரு சான்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா எட்ஜ் ஆகி போயிடுச்சு, சரியா படவில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன். அடுத்த பால் ஸ்ட்ரைட்டா ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கப்பட்ட ஒரு பால். பட் ஆனால் வந்து ஓங்கி அடிக்க தான் செஞ்சார், பால் தான் சரியா படல. ஸோ அகைன் ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட இன்றைய பொழுதோட முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடிவில் 9 runs ஆன் த போர்டு வித்தவுட் அ விக்கெட் லாஸ். வாங்க அனிசே, குட்டி டிஜே. In the mix with DJ Hen. முதல் ஓவர் முடிவில் 9 ரன்னா. ஆமாப்பா 9 ரன் ஆன் த போர்டு. எங்கே நம்ம கணேசனே எங்கே இருக்கீங்க அப்படின்ற கேட்குற மாதிரி இருக்குது. அண்ணே வந்துடும் அப்படி. உமாண்ட வணக்கம். அன்னைக்கு அதில் கேட்கல போல, சரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி, அது பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு டாட் பால் இருந்துச்சு. எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்கிறதுல
அப்பப்போ பால் மிஸ் ஆகுது, மன்னிச்சிருங்க. அட்ட பால்ப்பா. ஸ்கொயர் லெக்கில் ஆள் இருந்தும் பரவாயில்ல, நான் அங்கிட்டு தான் அடிப்பேன்னு சொல்லி ஓங்கினாரு. பட் ஆனால் வந்து பேட்டில் மாட்டலை. ஏன்னா அது ஒரு ஒய்டு. டவுன் த லெக் போட்டாலே நாங்கள் ஒரு ஒய்டு கொடுப்போம். ஆஹா, நீ காலையில் தான் தெரிஞ்சது இன்னைக்கு வீக்கெண்டுன்னு. அதனால வேணா இங்கே வீக்கெண்டுன்னு தெரியல. ஸ்லோயிஷ் பால், பெட்டர் பால், ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். அவ்வளோதான். இன்னைக்கு இந்த லைனை முறையாக சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை தடவை சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியாது. காப்பி ரைட்ஸ் நான் தான் வாங்கி வச்சிருக்கிறேன்ப்பா. அதனால ஸோ காலை பொழுதே வந்து ஒரு மாதிரி நல்லா மைல்டாக அமைதியாக ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. மேட்ச்சு உக்கிரம் ஆடுமா? அதே தான் ஸ்லோவர் பால் மறுபடியும் பேச மிக்ஸ் பண்ணுறா. அப்படி லென்த்தையுமே வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி போடுறாரு. பெரிய மிக்சராக இருப்பார் அண்ணே. மாற்றி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. சோஃபார் நல்லா போய்கிட்டு இருக்கு. டாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் செலக்ட். நாங்களே வின் பண்ணி நாங்களே பேட்டிங் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் கேட்டு சொன்னா அப்படி கேப்டனு. ஓ சைட் ஆடி நான் முயற்சிப்பா, ஆனால் மாட்டலப்பா. 1 டாட் பால்லே. ஆகா, பின்னாடி பீச்சில் எவ்வளோ கப்புள்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். ஹாய். சரி, எப்படி யாருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது. எதுக்கு இந்த முறையும் சரியாகப்படவில்லை. ரன் அவுட். அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. ஒரு ரன்னுப்பா. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கீப்பர் அவ்வளோ வேகமாக எடுக்க முடியாது. அவ்வளோ மண் இருக்குது, எப்படி ஓடி போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அட்ட பாலிங்க. என்ன ஸ்டார்டிங் இவ்வளோ மந்தமாக இருக்குது, சரியில்லையே. மறுபடியும் அதே தான், பாலை சுற்றி சொல்லிட்டு போடுறாரு. அண்ட் மறுபடியும் கடைசி பால் டாட் ஆயிருக்குது. 2வது ஓவர் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 13 runs on the board without a wicket loss. In the mix with DJ Hen. அவ்வளோதான். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. யாருப்பாங்க நம்ம நண்பரா? நைஸ், குட் ஸ்பிரிட். சொன்னோடனே மாற்றிட்டா, அப்படி நல்ல ஒரு விஷயம். ஸோ 3வது ஓவர். என்ன பாலுன்னு இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பவுண்டரியாப்பா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஆமாப்பா, வெல்கம் பவுண்டரி அப்படின்னா சொல்ல வேண்டியதாக இருக்கு. நேரத்துக்கு அப்புறம் பண்றதுப்பா. ஓ முதல் பால் நாங்க அப்படி சும்மா தானே போட்டு ஏமாத்துவோம். அடுத்த பால் தான் எங்களோட உண்மையான ஒரிஜினல் ரூபத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு யாக்கிங் லேண்ட்ல தரமா வீசப்பட்ட ஒரு பால்லே. அண்ட் அது ஒரு போல்டு. வார்ம் வெல்கம் இன்றைய பொழுதோட வெல்கம் விக்கெட். ரொம்ப பிடிச்ச பால், நல்லா இருந்தது போடுறதுக்கு பார்க்கறதுக்கும். செமையாக்கறா. மறுபடியும் ரீப்ளே வந்து போட்டு காமிப்பாங்க. எப்படியும் உண்மையிலே பால் அப்படியே போட்டாரு பாருங்க நடுவில், அப்படி இருந்தது. ஓகே, இங்கே முதல் விக்கெட் விழுந்திருக்குது. அதை தொடர்ந்து இன்னைக்கு பொழுதோட முதல் விக்கெட்டுமே வந்து இப்போ தான் வந்திருக்குது. கொஞ்சம் அமைதியாக போய்கிட்டு இருந்தது நினச்சேன். ஸோ நல்லா வாய் கமெண்டேட்டர்ஸ் காசு வர முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ விக்கெட் வேறு முதல் விக்கெட்டாக விழுந்திருக்குது. பவுல்ராஜ் அடுத்த ஒரு பேட்டராக உள்ளே இறங்கிட்டு இருக்கிற. அப்படி சரி அண்ணே, வணக்கம். உங்கள் பேர்? தாஸ். லியோ தாஸா? ஆஹா, சரி. என்ன ஐடியா டீமில்? பேட்டிங் வேறு சொல்லியிருக்கிறீங்க. ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறோம். பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அடிக்கப்பட்டு. என்ன 2 பேருமே வரல? ஆனால் எங்கடே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குதே. ஒரு ரன்னா 2 ரன்னுப்பா.
அண்ணன் வந்து சாரிப்பா நான் கொஞ்சம் அறத்துக்கத்தில் இருந்தேன், எனக்கு வந்து நான் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டா அப்படி. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா காலையில் வெயில் பள்ளக்காட்டுன்னு பார்த்தா மேகம் மூடிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நேரமாக அந்த லென்த்தை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மொதல் பால் விக்கெட்டு அப்படின்னு நினச்சோம்னா அதான் கிடையாது. அடுத்த ஒரு பால் லாங் ஆனுக்கு இப்போ ஒரு 6பா போடுங்க டிஜே. உன்னை நம்பி சொன்னேன் பார்த்தேன், என்னைய தான் சொல்லணும். டிஜே வந்து இப்போ தான் எந்திரிச்சுக்கா அப்படி டீ குடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாட்டு போட்டுரும் அப்படி. ஐயோ அண்ணன் தப்பான வந்துனே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆஹா, எப்பயுமே வந்து இந்த பவுலர் கடந்த 2 முறையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கு. மேபி இன்னைக்கு பொழுது யாரு காலில் மூஞ்சியில் முடிச்சாரு தெரியலையே. இப்போ ஒரு நோ பால் வேலை அண்ணன் போட்டிருக்காரு, ஃப்ரீ ஹிட் வேற. ஐயோ இந்த பால் எங்கே போக போகுது தெரியலையே. ஸ்லோ ஈஷா போட்டிருக்காரு, பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, சேஃப் ஃபீல்டு. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. கொஞ்சம் பின்னாடி கட்டாக இருந்தால் ஒன்றி போயிருந்திருக்கும். சோபார் கொஞ்சம் பெரிய ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்தா அண்ணன் வந்து தப்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி ஆள் இருக்காங்களா? நல்ல வேலை ஷார்ட் பைன் லெக் இல்லை, இல்லாட்டியா அம்பேத்கர் செலக்ட் வந்து என்னையை வந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டேடா வாயை வச்சுக்கின்னு அப்படின்னு. ஜஸ்ட் மிஸ், நான் தப்பிச்சேன். ஸோ அங்கே ஒரு ரன்னு, அந்த ஒரு ரன்னோட இந்த 3வது ஓவர் முடியுது. ஓவர் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன்ஸ் ஆன் த போர்டு. அப்படியே அந்த ஸ்கோர் போட மாற்றுங்க, 29 ரன் ஃபார் 3 overs அப். நான் இப்போ தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தாசன்ட்ட, நான் தான்டா லியோ. சரி பார்த்திபன் வச்சுப்போமா. சரி இப்போ நீங்கள் பார்த்திபனாவே இருங்க. இப்போ வந்து சொன்னால் அப்படி தாசன் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து டீசெண்டான ஒரு ஸ்கோர் போர்டு போடணும். டீசெண்டாக எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? 60 பார்க்குறேன். 60 ஓகே. அண்ணே வணக்கம்ண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணே சங்கோண்ணனுக்கு வணக்கமோ இல்லையோ அண்ணா. பிரகானே சொல்லுங்க ஐயா. பிரகானே இருக்கீங்களா? பிரகானே இருக்காரா? இருக்காரு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. காலையில எனக்கு தெரியும் தெரியும்யா. பிரகானே உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன ஆச்சு? எக்ஸ்பல்டான் போட்டு ஆர்சிபி பொளந்த நேரம். ஓ அதுவா? நேத்து அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? முடியுங்க. நேத்து கப்பு ஈசால கப்பு இந்த தடவை ஆர்சிபிக்கு தான். 126 ரன்னுக்கு வெறும் 2 விக்கெட் தானா. அடுத்த 17 ரன்னுக்கு தான் ஒட்டுமொத்த விக்கெட்டுமா. இந்த கொடுமையை நான் எங்கிட்டு போய் சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. அதை விட்டுடுங்க, மேட்ச் பார்ப்போம். ஈசால கப்பு நம்பு. சும்மா நீ வேற. ஒரு ரன்னா பட்டிஷன்டா ஒரு ரன்னே போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவனுக்குள்ள வந்து ஷார்ட் மிட் விக்கெட்டில் வந்து ஒரு ஆள் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இது பண்ணிட்டாரு. என்ன தாசனை கோச்சிட்டு போறீங்க? வரீங்களா? சரி ஓகே. குரல் அப்பப்போ சேஞ்ச் ஆகும், குரலில் கொஞ்சம் கோளாறு இருக்குது, யாரும் கண்டுக்காதீங்க. ஓ விக்கெட்டா விக்கெட்டா, அம்பேர் பார்த்து கொடுங்க. ஆகா நான் பார்த்துட்டு தான் கொடுக்குறேன்டா ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட்டு. இன்னொரு விக்கெட் விழுந்துருச்சுப்பா. 2வது விக்கெட் டவுன்ரா ராஜா. இங்கே போன ஓவர் தான் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பென்சிவாக ஓவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சான். ஆனால் அடுத்து வந்து நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மண்ணை வந்து உள்ள பவுலிங் போட்டு சும்மா வெர்ற மாதிரி அடுத்த பால் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அம்பேத்கர் செலக்டட், உங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வேணும். அப்போ தான் வந்து ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 60 ரன் போஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சங்கட்டம். அடுத்த புதிய பேட்டர் அசோக் ப்ரோ உள்ள இறங்குறா. அப்படி ரன்னில் மட்டும் மிஸ் ஆச்சு தாசு ப்ரோ. நீங்கள் அவ்வளோதான் தெரிஞ்ச டீமில் அவங்களே வந்து அப்படின்னு பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தாஸ் ப்ரோ என்ன ப்ரோ பண்ண முடியும்? பாவம் விராட் கோலி மாதிரி நிற்க தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. வன்மா வெளியே வருது, பயங்கரமா வெளியே வருது. அதான் இன்னைக்கு ஒருத்தர் அடி உண்டு, நேத்து வாங்க வேண்டிய இன்னைக்கு ஒருத்தர் அடி உண்டு. ஓ ரொம்ப ஹைட்டு வெயிட்டா போயிருக்குது. ஆமாங்க ஹைட் இல்ல வெயிட்டாவும் பறந்துருக்குது. இது என்னோட டைலாக் தான், என்னோட டைலாக் தான். நான் தான் காப்பி அடிச்சு வேற யாரும் கிடையாது. இன்னொரு 6 வந்திருக்குது இந்த ஓவர்ல. மாத்தி ஓவருக்கு பவுண்டரி வருது. பார்ட்னர்ஷிப் வந்து மறுபடியும் மேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து இப்போதைக்கு ஒருத்தர் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒன் சைடில் ஸ்டாண்ட் அப்ல இருக்கிறாங்க. 2 பேருமே ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டால் தான் நல்ல ஒரு ஸ்கோர் அமையும். நோ பால் கொடுத்துருக்காருப்பா, லெக் சைடு நோ பால் கொடுத்துட்டாருப்பா. ஐயோ வட போச்சே குமார் அப்படின்ற மாதிரி இன்னொரு 6 வேற வந்திருக்குது. என்னத்த நான் சொல்ல, நல்லா போய்கிட்டு இருந்த தண்ணியில வந்து திடீர்னு ஒட்டுமொத்தமா மண்ணலி போட்டா மாதிரி ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சப்பா. ஆகாஷ்
பிரகானா வாடா. காலை வணக்கங்கள் பிரகானா. காலை வணக்கம். கமெண்ட்ஸ்ல பாரு உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படி ஒருத்தர், என்னன்னு தெரியல. கேட்டா ஆர்சிபி தோத்து போச்சான். நான் கூட பரவாயில்ல, நேத்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன். மும்பை ஜெயிச்சிருந்தா நீ சந்தோஷப்படலாம், ஆர்சிபி தோத்ததுக்கெல்லாமா சந்தோஷப்படுவ? ஆகாஷ், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. நோட் பண்ணு. ஃப்ரீ ஹிட் பால் எங்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஆஹா, கொஞ்சம் மிஸ்ஸுப்பா, நல்ல பாலுப்பா, கட்டாயி கொஞ்சம் இதாயிடுச்சு. பட் சேஃபு, அங்கே பை மட்டும்தான். ஸோ ஃப்ரீ ஹிட் பாலில் பெரிய டேமேஜ் இல்லை, இருந்தாலும் சோஃபார் டேமேஜ் தான். ஏன்னா அந்த ஓவரில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ரன்கள் வந்து போகி விட்டது. முதல் 6, அடுத்து நோ பால் 6, ஃப்ரீ ஹிட்டில் வந்து பெருசாக போல. ஸோ அது ஒரு பை அப்படின்றத ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஓகே, இங்கே ஃபீல்டர் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனு. இங்க பாரு அருண் அண்ணா வந்துட்டான் பாரு, ஜாக்கு டிஜே. அவர் பேர் சரண்ல. சரணா? ஆமா, சங்கோட்டன் தான் சொன்னாரு நேத்து பேசும்போது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சங்கோட்டன் தான் சொன்னாரு. அதை அவர் கேட்டா ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ண வந்திருக்காராம், கனெக்ஷன் கொடுக்க போறாருண்ணே. ஆமா, வந்து ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு போவார். இப்போ அது மத்தியானம் தானே சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான்ப்பா, அவனுக்கு தான் தெரியாதுல்ல. ஓட்ரா பாட்டி கடலுக்கா. ஐயோ, அங்க இருக்கிற எந்த ஆடியன்ஸ் தலைமையில விழுந்து தெரியல. சரியான ஒரு 6 அப்பா, சரியான 6. இருங்க சாமி 4 ஓவர் முடிவுல ஸ்கோரு 40. மன்னிச்சிருங்கப்பா, 40 அதையும் தாண்டி போயிடுச்சு. 6 கால்குலேட் பண்ணா 51 ரன் அடிச்சிருக்காங்க. இப்ப நீ பாட்டு போடு. என்னப்பா டிஜே சரண டான்ஸ் ஆடுறியா? நீ லியோன்னு எனக்கு தெரியும்லே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஒண்ணு கவனிச்சியாப்பா, அங்க வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன் வந்திருக்கு. எதுக்குன்னு சொல்லு பாப்போம். அது நேத்தே வந்துச்சே. அதான் எதுக்குன்னு சொல்லு பாப்போம். எதுக்கு? ஒன்றும் இல்லை, அவங்க ஆடும் போதே திடீர்னு இருப்பா. அவங்க ஆடும் போதே டக்குனு இப்போ விமல் சர்மா உள்ள அம்பைரிங்கும் பார்க்கணும், டான்ஸ் ஆடணும்னு வச்சுக்கோ. நம்ம டான்ஸ் ஆட வச்சிடலாம் விமல் சர்மாவை. நான் கூட மழை பெஞ்சுன்னா ஒதுங்கிறதுக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். லெஃப்ட் ஆர்ம் உள்ள வந்திருக்காருன்னா முத பால் இப்படியா போடுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷார்ட் இஸ் லென்த் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். தூக்கி எந்திரிச்சு வந்தா மாதிரி ஒரு வால். இவ்வளோ ஸ்லோவா போடக்கூடாது அதுக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ரன்ஸ் ஓடிட்டாங்கப்பா. பவுண்டரி வரலனாலும் ரன்கள் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய ப்ளஸ். டாட் பால் கொடுக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்லேயே வந்திருக்காங்கப்பா. ஸோ கடைசி ஓவர் வேற என்ன அளவுக்கு போப்போ தெரியலையே. ஆனால் மறுபடியும் இந்த ஷார்ட் பிச்சுலன்ட்டா உள்ள இந்த தடவை கொண்டு வந்துட்டாரப்பா. பேட்டருக்கு கொஞ்சம் கூட வித்து கொடுக்காம. ஸோ அதே தான் அவரும் சொல்றாரு, ஏன்டா நீ ஆப் சைடு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாமடா அப்படின்ற மாதிரி. சாரி மச்சான், பால் உள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போலயே. திரும்பவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு மண். ஐயோ மிஸ்ஃபீல்டுப்பா. சரி, பட் இருந்தாலுமே வந்து காலுக்குள்ளேயே தான் வந்து கடந்ததுனால ஸோ ஜஸ்ட் சிங்கிள். சோஃபார் கொஞ்சம் சைலண்டாக போயிட்டு இருக்குது இந்த லாஸ்ட் ஓவரு. ஒரு பிக் பேங்கர் வருமா இல்ல பூம் பூம் மாதிரி விக்கெட் விழுகுமா? அவ்வளவுதான், ஹைட்டா போயிருக்கு. ஐயோ கொஞ்சம் மிஸ்ரா. ரன்னிங் பேக்வர்ட் இஸ் ஆல்வேஸ் a tough catch என்ன சொல்லி ஆகணுமா. பட் வேற வழி கிடையாது. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. இருந்தாலுமே மேபி இந்த பாலை கிளியர் பண்ணிருக்கலாமோ. கிளியர் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 6 எக்ஸ்ட்ரா ரன்னாவது 3 ரன்னா கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் அது வரல. ஸோ இன்னும் இப்போ வரைக்குமே டீசெண்டாக எக்ஸ்ட்ராஸும் போகாமல் போய்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு விஷயம். இந்த பால் சூப்பர் பால். இப்போதான் லைனாக பிடிச்சிருக்காருப்பா. கொஞ்சம் அங்கே பாரு எப்படி பால் பிச் ஆகி கீப்பருக்கே வருதுன்னு. அவ்வளோதான், அங்கே ஃபீல்டர் அப்ரிசியேட் பண்ணுறாரு பாலை. நீயே வந்துட்டடா அப்படின்னு எங்களுக்கு தொல்லை கொடுக்காம. ஸோ பிசி டீம் சோஃபார் ஓகே டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஓவரை. இது பண்ணல, என்ன ஓவர் முடியலையா? பாட்டு போடாதையா, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. நம்ம குட்டி டிஜே இப்போதான் தொழில் கற்றுக்கிட்டு இருக்கா. அப்படி மேம்பட்டு மேலே வந்துடுவார்.
கடைசி பால கடாசுனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கண்ணா ஆமாங்கண்ணா கடைசி பால் அப்பா ஃபைனலா பவுண்டரி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. 5 ஓவர் முடிவுல எவ்வளவு ரன் தெரியுமா? தாசன சொன்ன மாதிரி 61 ரன் வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம 62 ரன் ஆன் போர்டு டார்கெட் இப்ப பிசிசி திருப்பூர் அணிக்கு. அடுத்ததா வந்து ஒரு தரமான ஒரு இன்ட்ரோலாம் காத்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்வையாளர்களுக்கு. எப்ப பாரு இந்த கேமராமேனுன்றீங்களே கண்ணிலே காட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டீங்கன்னா இதோ உங்களுக்காக நம்ம கபீர் பாய் அப்புறம் தமீம் 2 பேரும் அவங்களோட உழைப்பால போட்ட ஒரு தருணம். இவர் தான் நம்ம ரிச்சர்டு, நம்ம மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பாய் இந்த லைவ். லைவோட சிஇஓங்க. ஓ சரி ஓகே. இவர் தான் வந்து லைவ் டெக்னீஷியன். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் எங்களோட இன்னொரு குருநாதர் நமது தாரிக். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஒட்டுமொத்தமா 2வது ஆளா வந்து. அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய பாத்திருப்பீங்க டிஸ்கோ, அதாவது நம்ம cheerleaders லீடர்ஸ் பக்கத்துல மிஸ்டர் பீன் டான்ஸ் எல்லாம் ஆடுறது, அதெல்லாமே எடுத்து போட்டது அண்ணன் தான். அடுத்து இவர் தான் நம்ம வசந்த். நம்ம ஸ்ட்ரீமிங் பக்கத்திலே வந்து ரைட் சைடுல இருக்கிற கேமராமேனு, அதாவது ஆக்சுவலா சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ரைட் சைடு ஆப் சைடுல இருக்கிற மேக்ஸிமம் ஷாட்ஸ் இவர் தான் கவர் பண்ணுவாரு. இவர் நம்ம R15 விக்கி R15 பைக் பேரை வச்சிருக்கிறாரு, அதனால வேற ஒண்ணும் கிடையாது. என்னடா புது இனிஷியலா இருக்கேன்னு சொல்லி யாரும் தப்பா அனுப்பிச்சிடாதீங்க. அவர் தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் வியூவர் கேமராமேனு. இவர் தான் நம்ம ஆனழகன். யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த். நமக்கு இங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே காட்டுறது சரி, ஆடியன்ஸ் கேமரா எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ தட் இஸ் ரெய்னா. அவ்வளவுதான். இவன் சின்ன தலை ஃபேனு, அதனாலே வந்து ரெய்னான்னு தன்னோட பேரை புதுப்பிச்சு வச்சுக்கிட்டாரு. குடும்பத்திலையும் சேர்க்கிறத கேள்விப்பட்டேன். ரெய்னா வந்து அலோவ் பண்ணுவாரான்னு தெரியாது, அதை பத்தி என்ன கேட்காதீங்க. அதே இவர் தான் நம்மளோட இன்னொரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் வியூ கேமராமேனு கார்த்திக் ப்ரோ. அங்கேருந்து அப்படியே கை காமிங்க. உங்களை தான் இப்போ கேமராவில் காட்டிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து விக்ரம் லெவலுக்கு வந்து அந்த சிஜிலாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இவர் தான் நம்மளோட ஒன் ஆஃப் த தரமான டான்சர் நாகராஜன். நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி லைவ் கடைசியா ஒரு 5 நிமிஷம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து டான்ஸ் ஆடி இருப்பா, அப்படி மஜா டான்ஸ் ஆடிருக்கும். அதை தொடர்ந்து எங்களோட தரமான ஆளில்லா அழகுராஜா இவர் தாங்க. அரவிந்தன் அவர்கள் அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான். அந்த இடத்த விட்டே மனுஷன் நகர மாட்டாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே மேட்சிங் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ கமிங் பேக் டு தி மேட்சிங். யார் ஓபனிங் ஐயா? தனா பாலா ஓபனிங் வந்திருக்காங்க. சோ பவுலிங்ல ஹரிஷ், ஷாட், ஆஹா நல்ல டேக்குங்க, சூப்பரான கேட்ச். ஆங்க ஸ்கொயர் லெக் ரீஜன்ல அவுட்.
போட்டு முடிச்சிருந்தேன் நானே போறதும் என்ன பண்ண தாயி DJ Remix King. சாயஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளோட பாய்ஸ் எல்லாருமே இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாலை போட்டாங்க. அண்ட் தேங்க்யூ லைவ் ஸ்ட்ரீமிங் டீம். நீங்கள் பார்த்தது தான் வந்து இந்த பேக் எண்டில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் டீமு. ஆஹா அவ்வளோ வந்துருக்கு. நியூ பேட்ஸ்மேன் முதல் பாலே ஒரு பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள் வந்துருக்கு. எஸ் வந்துருக்கு. கோயிங் பேக் டு த பாயிண்டாங்க. நீங்கள் ரீப்ளேஸ் பார்க்குறீங்க, மற்ற எல்லா கேமரா ஆங்கிள்ஸ், எல்லா செட் ஆஃப் ஆங்கிள்ஸ், பால் ட்ராக்கிங் எல்லாமே பார்க்குறீங்கன்னா நம்ம செட் ஆஃப் பாய்ஸ் தாங்க பெரிய ரீசன். ஸோ லைவில் வந்து ஜாலியாக ஒரு ஐபிஎல் லெவலுக்கு நீங்கள் மேட்ச்சை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் டீம் தான். அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி இது வரைக்கும் நல்லா போட்டாரு. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆன் ஃபீல்டர் கை கேங்க அவுட்டு. முதல் இல்லை கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 2வது விக்கெட்டு. பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க இங்கே ஹரிஷுக்கு. அண்ட் உள்ளே வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஜஸ்ட் ஃபேஸ் டு ஒரு பால் இங்கே ஃபேஸ் பண்ணி ஆகணும். 62 டார்கெட்டு, பெரிய டார்கெட்டு. சரி சார் ரவுண்ட் 3ல பெரிய டார்கெட்டுங்க. எஸ் என்னாச்சு விக்கெட் கீப்பர் அப்பீல் பண்ணார், எதுவுமே ஆகலை. எமோஷனை குறை அப்படின்ற மாதிரி ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எண்ட் ஆஃப் ஓவர் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 3க்கு 2 3 for 2. டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 59 ரன் அடிக்கணும். 4 ஓவரில் ஒரு மேண்டேட்ரி பவர் பிளே யூஸ் பண்ணவில்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும் பை பிசிசி திருப்போரூர். ஆனால் இங்கே அவங்களால அடிக்க முடியுங்க சேஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி செகண்ட் ரவுண்டும் சரி தரமாக ஆடிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால் கடாசி இருக்காருங்க. ராஜ் வந்தாரு முதல் பாலே 6. ஐயோ காலை தூக்கிட்டாரா ரிக்கல்டன் மாதிரி குவிக் ஹேண்ட்ஸ் ஸ்டம்பிங்கு பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு செம க்ளோஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காலை தூக்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. எஸ் இப்போதைக்கு சாதாக்கன்னு பத்தாது நெட்ரிக் கண்ணை தரங்கோ அண்ட் டிக் டிக் சவுண்டையும் போடுங்கோ. இது ஒரு டிக் டிக் தருணம். டிஜே ஜாக் கேட்குறான்னு நினைக்கிறேன். அப்பா டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லைனா நானே டிஃபன் வாங்கி கொடுக்குறேன். என்னப்பா டிஜே ஜாக் ஒரிஜினல் பேர் என்னப்பா சொன்னா? டிஜே ஷரண். ஸ்பீக்கர் கேட்கலங்க, நீங்கள் வேறு 7 இருங்க. காது கேட்க மாட்டேங்குது, ஸ்பீக்கரும் கேட்க மாட்டேங்குது. யாராங்க பிடிங்கி விட்டாங்க நாங்கள் பேசுறது கேட்கக்கூடாதுன்னு. சந்தோஷமா இருங்க நீங்களாவது.
அடிக்காதப்பா. அவுட்டா? எஸ் அவுட்டுங்க. இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், காலை தூக்குன மாதிரி தான் எனக்கு தரணும் டக்குன்னு பார்த்தப்ப இருந்ததுன்னு. செம ஸ்டம்பிங் பா. விக்கெட் கீப்பரு யாருங்க? விக்கெட் கீப்பரு அன்சாரி. அவர் இனிமேல் அன்சாரி இல்லை, ரிக்கல்ட் அன்சாரி. செமையா டக்குனு குயிக் ஆன்சர்ல ஸ்டம்பிங்கு. ஸோ விக்கியை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள இன்னொரு நியூ பேட்ஸ்மேன் அன்சாரி வந்திருக்காரு. விக்கெட் கீப்பரும் அன்சாரி தான். நான் என்ன ஆன்சருங்க அப்பா. அங்கே பாருங்கய்யா மனுஷா சும்மா டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன். அவர் ஸ்டெம்பிங்காகவே மோட்டிவேஷன் எனக்கு டோனி தான் சார் அப்படின்றவாரு. ஸ்லோ பால். சிங்கிள் மட்டுமே. எஸ் ஒரே ஒரு ரன். செம்ம கிளைமேட்டு. சீரியஸாக இந்த நேரத்தில் கோவலம் டூரிஸ்ட் வந்திருக்கீங்கன்னா கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம கப்புள்ஸ் பாறையில் வந்து சில பேர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. செம்ம டைம் ஃபார் ஃபோட்டோ ஷூட். அழகான ஒரு டைமு. சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. வா சூப்பர் பாலுங்க. பேசிகிட்டே இருக்கும் போது இன்னொரு டெலிவரி. ஸ்லோவோ பால் அவுட் சைட் ஆஃப். ராஜ்கிட்டே ஒரு சரியான ஓவர். முதல் பால் 6 கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டாரு. கேட்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ் எடுத்திருக்காருங்க. டைவிங் கேட்ச். இதையும் தனியா ரீல்ல போட்டு வச்சிருங்கப்பா. சூப்பர் கேட்ச். யாருங்க ஃபீல்டரு? அசோக். கண்டிப்பா பேட்ஸ்மேன் இந்த நாளை மறக்க மாட்டாருங்க. கிரீன் ஸ்கிரீன் போடாமே நேற்று தலைமை போட்டு விளையாண்டாரு. இன்னைக்கு யாரெல்லாம் பக்கத்தில் ஆட போறாங்கன்னு தெரியல. டாம் அண்ட் ஜெரிலாம் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. மொத்தத்தில் இங்கே 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 4, 10 for 4. பறக்குது மாஸ். தெரியுது மாஸ். பவுலிங்ல வந்திருக்காருங்க முகமது மாஸ். போல்டா மாசியா. நீ பேருக்கு ஏற்ற மாதிரி மாசியா. மொதல் பாலே வீடு எடுத்திருக்காரு. ஃபுல்லர் பால் போட்டு. செம பவுலிங்கு. 5வது விக்கெட்டை இழந்திருக்காங்க பேட்டிங் டீமு. சீரியஸா இங்க பவுலிங் டீம் அம்பேத்கர் செலக்ட் என்னமா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. எப்பா கேட்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ். ஒரு குட்டி விஷயமும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபீல்டிங்லேயா இருக்கட்டும் பவுலிங்லேயா இருக்கட்டும். மாஸ்
கொஞ்சம் கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுங்க மாஸ். அண்ணனுக்கு வந்து எல்லையே கிடையாது. நக்கல் அவனுக்கு. சர்மாஜி நல்ல பாலுங்க, நல்ல பாலு. ஆக்ஷனே இதுதானா ஐயா? என்ன ஏதாவது நேற்று சோட்டா பீம் ஏதாவது பார்த்தீங்களா? ஏலியன்ஸ் வர்சஸ் சோட்டா பீம் கிரிக்கெட்டு. போயிடுங்க. சீரியஸா இதுதாங்க கிரிக்கெட், இதுதாங்க என்டர்டெயின்மெண்ட். அசிங்கம் பண்ண தாண்டா நான் சிரிக்கிறேன். அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? ஐயோ மாசம் வேற மாதிரி ஆனியானா. எனிவேஸ் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். எது ரன்னும் இல்லை. டிஜே நம்மளாம் டைலாக் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா டிஜே ஜாக்கே வந்துட்டாருன்னு அர்த்தம். சார் சத்தியமா என்ன சொல்றது தெரியலங்க. ஓவர் முடிச்சா அவர் மாதிரியே மல்டி அடியா? அதெல்லாம் வராது. எனிவேஸ் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் இங்க 12-5. சங்குமாம்சே சங்குமாம்ஸ் பவுலர் பேர் மாசு, அவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்துருங்க மேட்ச் முடிச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துடுங்க. ஸோ அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துடுங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ஸ்ட்ரைட்டா அம்பையரோட காலுக்கு கீழே சிங்கிள் மட்டுமே. அசோக் பேட்டிங்ல பார்த்தோம். இன்னொரு பெரிய ஷாட், காட்டன் பாலுக்கு சான்ஸ். அப்பா எடுத்துட்டாரா? இல்ல டைரக்டானா? ஏங்க என்னங்க நடக்குதுங்க? எப்பா சீரியஸா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை லெவல்லங்க. ரன் அவுட் ஆன் தி நான் ஸ்ட்ரைக் ரெண்ட். சாதா கண்ணு பதாது, நெற்றி கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ரிகனில் பார்த்த டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பையர் இப்போ கொடுப்பாங்கோ. ஐயா அவுட் ஆயிருக்காரு பேட்டரு. ஆனால் சீரியஸா பவுலர் அசோக் ஐயா செம. நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் வேற மாதிரி. ஆக்சுவலாக தடுக்கி விழுந்தாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிசீவிங் எடுத்து ரன் அவுட்டுங்க. ஷாட்டு. ஐயோ நல்ல ட்ரை பட் கையை தாண்டி போயிருக்குதா? அம்பையர் ஐயா 6. எஸ் பட் மேட்ச் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எனிவேஸ் ஸ்லோ பால் இந்த முறை எங்க சைடுல அடிச்சிருக்காருங்க. இன்னொரு 6 ஃபிளாட் பேட்டட் இட் ஃபார் a 6. சங்கமாம்ஸ் நம்ம ஆளுக்கு இந்த கேட்சை ஒரே கையில் பிடிச்சிருக்காரு. ஏதாவது சகமான தொகை இருக்கா? ஏன்னா 1 பிச்சில் பிடிச்சேன். ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ். பிரகானா ஓவர் டு யூ ஃபார் த டாஸ்னா. தேங்க்யூ ஆகாஷ். நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம்
வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம். ரெண்டு டீம் கேப்டனும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ டாஸ் டைம். ஸோ பட்டிபுலம் டாஸ் கேட்க டெயில்ஸ் கால். டெயில்ஸ் டீம்ஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் போத் டீம்ஸ். ஒரு நிமிஷம். எஸ், தேங்க்யூ வெரி மச். அடுத்த மேட்சுக்கான டாஸும் போட்டாச்சு. டாஸ் வென்ற டீம் பவுலிங்னு சொல்லியிருக்காங்க. கிஷோர் நாலு ஓவரில் ஸ்கோர் 25-6. லாஸ்ட் ஓவரில் 37 ரன் அடிக்கணும். மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள், பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம். என்னாலும் நடக்கலாம். 6 பால் 6 6 வந்தால் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நல்ல பாலுங்க, டாட் பால். எஸ், ஒரு பேட்டிங் பவர் பிளேவும் பார்க்குறோம். ரெண்டு ஃபீல்டர்ஸ் தான் வெளியில். ஸோ ஒரு பேட்டிங் பவர் பிளே இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. செகண்ட் பால், இன்னொரு ஃபுல் டாஸ் டெலிவரி. போன பால் ஆக்சுவலாக லிட்டரலாக ஃபுல் டாஸ் தான், மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். நல்ல த்ரோ, அந்த சிங்கிள் டுவர்ட்ஸ் த மிட் விக்கெட் ரீஜன். ஃபுல் டாஸ் பால் அழகாக ஃப்ளிக் பண்ணி விட்டார் மிட் விக்கெட்டில். ஸோ ஆகாஷ், எஸ், ஸோ டாஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் ரெண்டு டீமுக்குமே. ஸோ டாஸில் வின் பண்ண அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு அம்பேத்கர் டீம் ஆட போகிறாங்க. அண்ட் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அடுத்த மேட்சுக்கு அகெயின்ஸ்ட் மாயா ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாளுக்கான ரெண்டாவது மேட்ச், ரவுண்ட் நம்பர் 3ல. ஷாட்டு, செம்ம ஸ்விங் ஆஃப் த பேட்டிங்க. சீரியஸாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 6 ரன்கள் ஓவர் த மிட் விக்கெட் ரீஜன். DJ Rago. DJ Rago. பெரிய ஷாட்டுங்கிற முயற்சி, டாட் பால் மட்டுமே. அண்ட் லாஸ்ட் பால், மேட்சோட கடைசி பந்து வந்துகிட்டு இருக்குது. சீரியஸாக அம்பேத்கர் செலக்ட் இந்த மேட்சை எங்கே ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் முடிச்சுட்டு மேட்ச் ஓவரால் சம்மரியோட சேர்த்து சொல்லிடுறேன். பெரிய ஷாட்டு, ரன் அவுட்டா, லாஸ்ட் பாலில் ரன் அவுட். அண்டு எங்கே அம்பேத்கர் செலக்ட் இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுங்க. சீரியஸாக ஹை லெவலில் வச்சுருக்காங்க ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு நல்ல கேட்ச், டிரைவிங் கேட்ச் அசோக் கிட்டேருந்து பார்த்தோம். அதை தாண்டி அவர்கிட்டே ஒரு ரிஃப்ளெக்ஸ் ரன் அவுட் பார்த்தோம். விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஹரிஷ் கிட்டேருந்து ஒரு 2 விக்கெட்டு, ராஜ் கிட்டேருந்து ஒரு 2 விக்கெட்டு, லாஸ்ட்டாக மாஸ் அவர்கிட்டேருந்து ஒரு விக்கெட்டும் பார்த்தோம். பட் நல்லா ஆடினாங்க. ஆப்போசிட்டில் ஆடின பிசிசி டீமுமே நல்லா ஆடினாங்க. பட் அவங்களோட டோர்னமெண்ட் இந்த வருஷத்துக்கு இதோட முடிவுக்கு வருது சோகமாக. ஸோ ரைட் நவ் ஓவர் டு த பிரசன்டேஷன் அண்ட் பிரகாடா டேக் ஓவர் ஃபார் த பிரசன்டேஷன் now. ஸோ தேங்க்யூ ஆகாஷ். அண்ட் வெற்றி பெற்ற அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் அணியினருக்கு வாழ்த்துக்கள். ஸோ 4th ரவுண்டுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள். அப்படியே அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் அப்படியே டீம் மெம்பர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்து